ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அவேர்னஸ் செஷனில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்டியன் சாங்ஸ். வேதத்தில் உள்ளதான அல்லது வேதத்தினுடைய பாடல்கள் என்ற தலைப்பில் கூட நம்ம எடுக்கலாம். கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்திலே காணப்படுகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அதனுடைய கருத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாங்கள் நடக்க வேண்டும். எதை குறித்து பேசினாலும் ஆண்டவரே அதை புரிந்தவர்களாக நாங்கள் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே எங்களுடைய வாயினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இந்த நாட்களிலே சபையிலே கர்த்தாவே நீர் இந்த பகுதியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சிந்திக்கிறதற்கும் செயல்படுவதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் பிரயோஜனமுள்ளதாக மாறுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பாடல்கள் அல்லது வேதத்தில் நம்ம பாடல்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையில் நம்ம பாடல்களை பாடுகிறோம். பாடல்கள் என்பது நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை போல இன்றியமையாததாக அப்படியே இணைந்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ கிறிஸ்தவ பாடல்கள் என்ற தலைப்பில் இதை பார்க்கலாம். பக்தியை வெளிப்படுத்துவதற்கும் எதற்காக பாடலை பாடுகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பக்தியை, தேவன் மேலே வைத்திருக்கிற பக்தியை வெளிப்படுத்துவதற்கும், தேவனுடைய போதனைகளை, இந்த டாக்ட்ரின்ஸை விசுவாசிகளுடைய இருதயத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்கும், நான் சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் வேதத்தில் இருக்க காணப்படுற பாடல்களை வாசித்தீங்கன்னா நான் சொல்லுகிறதுனுடைய அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். நம்முடைய இருதயத்தில் உண்மையான உபதேசங்களை பதிய வைக்கிறதற்கும், விசுவாசிகள் தங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிறதான உணர்ச்சிகளை, உணர்வுகளை பக்தியோடு தேவனுக்கு வெளிப்படுத்தவும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் பயன்படுகிறது. பொதுவாக சில காரியங்களை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு இதனுடைய அவேர்னஸ் நம்ம பார்க்கலாம். விசுவாசிகளினுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எமோஷன்ஸ், நம்முடைய அன்பு, தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பாக இருக்கலாம். நம்ம இந்த நாட்டில் பட்டு கொண்டு இருக்கிறதான பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், அவைகளை வெளிப்படுத்துவதாய் காணப்படலாம். ஆழமாய் நமக்கு காணப்படுகிறதான அந்த விசுவாசம், நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதாக இருக்கலாம். மனம் திரும்பும்போது அந்த மனம் திரும்பின அந்த இருதயத்தை, நொறுக்கப்பட்டதான இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம். ஏன் புலம்பல்கள் கூடும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா புலம்புகிறோம் பார்த்திங்கன்னா, அவைகள் கூட பாடல்களாக வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் அவர் எமோஷன்ஸ் வித் டிவோஷன். நமக்கு எமோஷன்ஸ் உண்டு. அந்த எமோஷன்ஸை பார்த்திங்கன்னா வெளியில் சொல்கிறதுக்கு கடினமாய் வார்த்தைகளில் தேட வேண்டியிருக்கும். ஆனால் பாடல்கள் மூலமாக அழகாக அந்த எமோஷன்ஸை பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் கிறிஸ்தவ பாடல்கள் என்று சொல்லும்போது அவைகள் வித் டிவோஷனோடு கூட காணப்படணும். என்ன அப்படின்னு சொன்னால், பக்தியோடு கூட, அந்த புலம்பல் காணப்பட்டாலும் கூட அது கர்த்தருக்கு பிரியமில்லாத புலம்பலாக போய்விடக்கூடாது என்று சொல்லி அதை ஒரு பக்தியோடு கூட அதை வெளிப்படுத்துவதாக அது பார்த்திங்கன்னா அமைந்திருக்கும். அப்படி தான் கிறிஸ்தவ பாடல்கள். விசுவாசிகளுடைய உணர்வுகள் பாடல்களிலே, உணர்ச்சிகள், உணர்வுகள் அப்படின்னு நான் சொன்னேன். உணர்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் எமோஷன்ஸ், உணர்வுகள் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள், அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ விசுவாசிகளுடைய இந்த உணர்வுகளை, புரிந்து கொண்டு இருக்கிறதான காரியங்களை பாடல்களில் வெளிப்படுத்துவது உண்டு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அந்த பகுதியை நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது வேதத்தில் பாடியிருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை காணப்பட்டது, தேவனை குறித்து எப்படி அறிந்திருந்தார்கள், ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதின் அடிப்படையில் தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அவர்களுக்கு அந்த பாடல்கள் பிறந்து அது வந்தது. அப்போ இன்றைக்கும் நாம் பாடுகிறதான பாடல்கள் எல்லாம் நாம் எழுதின பாடல்கள் அல்ல. நம்முடைய பக்தி விருத்தியின் மூலமாக அல்லது நாம் அறிந்திருக்கிற, புரிந்திருக்கிற காரியங்களின் வெளிப்பாடாக வருகிற பாடல்களும் அல்ல. பக்தர்கள் பாடின பாடல்களை இன்று நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை எடுத்து சபையிலே பாடுகிறோம். ஆனபடினாலே அது விசுவாசிகளுடைய உணர்வுகள் பாடல்களிலே வெளிப்படுகிறபடினாலே நாம் பாடுகிறதான பாடல்கள்
வேதத்தில் காணப்படுகிற சத்தியங்களுக்கு புறம்பாய் காணப்படுதா, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியம். வேதாகமத்தில் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம், காரணங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீத புஸ்தகம் உங்களுக்கு பாடல்கள் என்று தெரியும். சங்கீதம் மாத்திரம் கிடையாது, நிறைய தீர்க்க தரிசனங்களுக்குள்ளும் பாடல்கள் அமைந்திருக்குது, ஆகமங்களுக்குள்ளும் பாடல்கள் அமைந்திருக்கிறது. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, யோபு புஸ்தகம், இதெல்லாம் பாடல்கள் தான். இன்றைக்கு நம்ம அதை பார்த்திங்கன்னா ப்ரோஸ் மாதிரி அப்படி பார்க்குறோம், ஆனால் எல்லாமே பாடல்கள், கவிதை நயத்தில் எழுதப்பட்டவைகள் தான். இப்போ நீ சங்கீதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் சொன்னால் 7 விதமான காரியங்களை அதில் பார்க்க முடியும். முதலாவது துதி பாடல்கள், ஹிம்ஸ் ஆஃப் பிரைஸ். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை, அவருடைய தன்மைகள், அவருடைய செயல்களை பற்றினதான புகழ்ச்சி, அதுதான் பார்த்திங்கன்னா துதி என்று சொல்லப்பட்டிருக்கும். துதியை சொல்லுகிற பாடல்கள். அடுத்ததாக ஸ்தோத்திர பாடல்கள், தேங்க்ஸ் கிவிங் சாங்ஸ் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பிரஸிங் அவர் கிராட்டிடியூட் ஃபார் காட்ஸ் பிளெஸ்ஸிங். கர்த்தர் என்னை கண்ணோக்கி இருக்கிறார், என்னை கைவிடலை, கரத்தில் ஏந்துகிறார், அவர் எனக்கு இவ்வளமாய் உதவி செய்கிறார், என்னுடைய பிரச்சனையின் போது இன்டர்வீன் பண்ணுகிறார் என்று சொல்லி அறிந்தவர்கள் பார்த்திங்கன்னா நன்றி உள்ள இருதயத்தை பாடல்களின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறத பார்ப்பீங்க. அதுதான் ஸ்தோத்திர பாடல்கள் அல்லது நன்றி பாடல்கள் என்று சொல்லலாம். அடுத்து ஞான பாட்டுகள், விஸ்டம் சாங்ஸ். என்ன அப்படின்னு சொன்னால், ஆலோசனைகளை கொடுக்கிறதான காரியங்கள், புத்திமதிகளை கொடுக்கிறவைகள். ரீஎன்ஃபோர்ஸிங் த பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ், வேதத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்களை பாடல்கள் மூலமாக காங்கிரிகேஷனுக்கு உணர்த்தி காண்பித்து அவருடைய இருதயத்திலே ஆழமாக பதிய வைக்கிறதான பாடல்களை நீங்கள் சங்கீத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். 4வதாக தீர்க்க தரிசன பாடல்கள், ப்ராஃபட்டிக் சாங்ஸ். அர்த்தம் என்னென்னா, தேவன் கொடுக்கிறதான செய்தியை, தேவ செய்தியை அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லுகிறது, பாடல்கள் மூலமாக சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசன பாடல்கள். இதை நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்க முடியும். அடுத்து யாத்திரை பாடல்கள், பில்கிரிமேஜ் சாங்ஸ், சாங் ஆஃப் ஆசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 121வது சங்கீதத்திலிருந்து ஒரு 7-8 சங்கீதம் பார்த்திங்கன்னா அப்படி காணப்படும். அர்த்தம் என்னென்னா, தேவனுடைய ஜனங்கள், பக்தர்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் போகும் பொழுது, ஆராதிக்கிறதற்கு போகும்பொழுது வழியில் பாடிக்கொண்டு போகிறதான பாடல்கள் தான் பார்த்திங்கன்னா யாத்திரை பாடல்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாடல்களுடைய அந்த காரியத்தெல்லாம் சுருக்கி விட்டோம் இல்லையா. இப்போ கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள புறப்படும் போதே ஆயத்தமாகி அவர்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா தொடர்ந்து கர்த்தரை குறித்து தான் அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவரை மகிமைப்படுத்துகிறதா காணப்படும். ஆரோடினாலே யாத்திரையின் போதே அப்படி பாடிக்கொண்டே அவர்கள் வருவார்கள். அது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக விண்ணப்ப பாடல்கள், தங்களுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பாடல்களின் மூலமாக தெரியப்படுத்துகிறதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்ததாக புலம்பல்கள், நம்முடைய சாரோஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், எனக்கு இது நடக்கலை, இது கிடைக்கல, எவ்வளோ நாட்களாய் காத்திருக்கிறேன் என்கிறதான காரியத்தை கூட ஆண்டவருக்கு புலம்பல்களின் மூலமாக தெரியப்படுத்த நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாடல்களை எல்லாம் அவர்கள் முடிக்கும்போது தேவன் மேலே வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அப்படி சொல்லி முடிப்பாங்க. ஆரம்பம் பார்க்கும்போது புலம்புறதாய் காணப்படும், என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே, எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறேன், இப்படி அப்படி என்று சொல்லி தங்களுடைய அந்த பெயின் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் அதன் ஒரு முடிவை பார்க்கும்போது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் சொல்லி முடிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் வேதத்தில் நம்ம பாடல்களை பற்றி சொல்லுகிறதான காரியங்கள். பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள், தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாடல்களை பாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15:1 மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி சீகாயோனில் பாடின விண்ணப்பம் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய விசுவாசிகள், தேவன் மேலே விசுவாசமாய் காணப்பட்ட அவருடைய ஜனங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை புகழ்ந்து பாடின பாடல்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் பாடல்களை பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் பாடினதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனாக வெளிப்பட்டு ஊழியம் செய்தபோது பாடல்களை பயன்படுத்தினார்
அப்போ இதில் எப்படி எங்கே வாசிக்கிறோம்னு சொன்னால் மார்க் 14ஆம் அதிகாரம் 26 அந்த கம்யூனியன் லாஸ்ட் கம்யூனியனை குறித்து அறிந்திருக்கிறீங்க. அப்போ முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்படி இருக்கும். அப்போ ஆண்டவர் மனிதனாய் காணப்பட்டு ஊழியம் செய்த நாட்களிலே கூட அவர் கூட பாடல்களை பயன்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை குறித்து பேசும்போது பக்தியுடன் பாடல்களை பயன்படுத்தும்படி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். அவரை நம்பி விசுவாசித்து வந்திருக்கிற தேவ ஜனங்கள் கூடுகையின் போது பக்தியோடு கூட பாட வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே கொலேசியர் 3:16 நாம் ஆலோசனையை பெற்றிருக்கிறோம். வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய அந்த வார்த்தைகள் சத்தியம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் நமக்குள்ள வாசமாக இருக்கணுமா? சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து அப்படின்னு சொன்னால் டீச் பண்ணி உபதேசித்து புத்தி சொல்லிக்கொண்டு அட்மானிஷ் பண்ணி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ பாடல்களை இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வாசிக்கிறோம். சரி, இது பொதுவான காரியங்கள். இப்போ இந்நாட்களில் சபைகளில் பாடல்களை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், எப்போது பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், பொதுவாக சில அக்கேஷன்ஸை தவிர காணிக்கைக்கு தனியாக ஒரு பாடலை பாடுவோம், ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடல்களை பாட வேண்டியது இருக்கலாம், ஞானஸ்நானத்தின் போது பாடல்களை பாடுவோம், அல்லது ஏதாவது விசேஷம்னா பாடல் எடுத்து பாடுவோம். அதர்வைஸ் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சபைகளிலுமே பாடல்கள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் துதி மற்றும் ஸ்தோத்திரங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த சபைகளிலே பாடல்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். எல்லா சபைகளிலும் இப்படி தான் பயன்படுத்துகிறோம். சரி, இப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பவுல் தன்னையே ஒரு முன்னுதாரணமாக வைத்து அவர் பாடல்களை பயன்படுத்தும் போது நான் எப்படி தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னால் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அர்த்தம் என்ன? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்னால் மேலோட்டமாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு பாடுவேன் என்று அர்த்தம். கருத்தோடு பாடுறதுன்னா என்ன அர்த்தம்? கருத்தோடுனா நான் பாடுகிறதான பாடல் வரிகளினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிந்து நான் என்ன பண்ணுவேன்? பாடுவேன். நான் நம்பாத வேதத்திலே சொல்லாத வரிகளாக இருக்குமானால் அவைகளை நான் என்ன பண்ண மாட்டேன்? பாட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பாடினா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அப்போ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன். அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, மேலோட்டமாக உதடுகளினால் அல்ல, உள்ளத்திலிருந்து நான் பாடுவேன், பக்தியோடு பாடுவேன். நான் பாடுகிறதின் கருத்தை அறிந்து நான் பாடுவேன். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். நம்ம பாடுகிறது மேலோட்டமாக பாடக்கூடாது. பாடும்போது எங்கோ சிந்தனைகள் காணப்படக்கூடாது. நம்ம பாடும்போது எல்லாரும் இணைந்து ஒருமனதோடு கூட பாட வேண்டும். நாம் பாடுகிறதான அந்த வரிகளுடைய அர்த்தம், கருத்து நமக்கு புரிந்து காணப்பட வேண்டும். அதனால தான் கருத்தோடு அப்படின்னா உண்மையோடு கூட நான் பாடுவேன், தெரிந்து பாடுவேன், அதை ஏற்றுக்கொண்டு பாடுவேன் என்று சொல்லி அர்த்தம். இப்படி பார்க்கலாம். நம்ம கர்த்தரை பற்றி சிந்தித்தால் ஆராதனையின் போது கர்த்தரை நம்ம பார்த்திங்கன்னா முன்னிறுத்தாதபடிக்கு ஆராதிக்க முடியாது இல்லவா? இப்போ கர்த்தரை பற்றி சிந்தித்தால் அவரை துதிக்கும்படி நம் உள்ளம் நிரம்ப வேண்டும். நம்ம பற்றி சிந்தித்தால், நம்மளை பற்றி அப்படி திங்கிங் வருது ஆராதனையின் போது, நம்மை பற்றி நம்ம சிந்திச்சா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி நம் உள்ளம் பொங்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? தேவனை நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? அவரை குறித்து யோசித்தாலே உங்களுடைய உள்ளம் பார்த்திங்கன்னா துதியினால் நிரம்ப வேண்டும். அதை உங்களை குறித்து, நம்முடைய நிலையை குறித்து நம்ம யோசிப்போம் என்று சொன்னால் ஸ்தோத்திரிக்கும்படி, அவரை ஸ்தோத்திரிக்கும்படி, என்ன ஆண்டவர் இம்மட்டுமாய் கொண்டு வந்திருக்கிறார், ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார், நல்ல தெளிந்த புத்தியை எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை நினைச்சா துதி கிளம்பணும். நம்மை நினைத்தால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதான ஸ்தோத்திரத்தினாலே, நன்றியினாலே நம்முடைய உள்ளம் நிரம்ப வேண்டும். கர்த்தரை நோக்கும்போது அவரை துதிக்க வேண்டும். நம்ம நோக்குனா
நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. துதினா வேற, ஸ்தோத்திரம்னா வேற. துதினா புகழ்ச்சி, ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி செலுத்துகிறதான காரியம். 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம் ரட்சிப்பை பற்றிய உணர்வு நம்மளை நோக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளுக்குள்ளார நம்மளை திங்க் பண்ணிங்கன்னா என்னதான் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரும்? பல காரியம் ஞாபகம் வரும் அப்படி சொல்லலாம்ல. ஆனால் முதலாவது என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? ரட்சிக்கப்பட்டதான காரியம்தான். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா, தேவ மனுஷனாக நான் காணப்படுகிறேன், தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறேன் என்பது நமக்கு முதலாவது ஞாபகத்துக்கு வர வேண்டும். வெளிப்படுத்தல் 5:10 நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தங்களை குறித்து நினைத்தாலே எதுதான் ஞாபகம் வருகிறது தெரியுமா? எங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லும்போது அது நன்றியை குறித்து, ஸ்தோத்திரத்தை குறித்து, தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நினைத்து சொல்லுகிறதான ஸ்தோத்திர பாடலாக அது காணப்படுகிறது. தேவனுடைய செய்கையையும் மகத்துவத்தையும் எண்ணினால் துதி உண்டாகும். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று பாடினார்கள். அப்போ தேவனை குறித்து யோசித்து பார்த்தாலே அவருடைய செய்கைகள் தான் நம்ம பார்க்கிறோம், அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறோம். அப்போ அதை எண்ணும் பொழுது, நோக்கி பார்க்கும் பொழுது துதி உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் உண்டாக வேண்டும். சிருஷ்டிப்பை நோக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்தும், மகத்துவப்படுத்தவும் உள்ளம் விழைய வேண்டும். 3 காரியங்கள் நான் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனையின் வேளையில் உங்களுடைய எண்ணங்கள் பூரணமாக தேவனை ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுடைய வாயிலிருந்து என்ன வரணும்? உங்களுடைய உள்ளம் துதியினால் நிரம்பி நீங்கள் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் நீங்கள் சொல்லுகிறதான துதி உங்களுடைய வாயிலிருந்து வரணும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு தன்னுடைய காரியங்களை குறித்து சிந்தித்தாலும் கூட, நம்ம குறித்து உள்ளே பார்த்தாலும் கூட, என்னதான் முதலாவது அதில் பெருசாக வரணும் தெரியுமா? நம்முடைய கவலைகள் எல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே, என்னை ரட்சித்திருக்கிறாரே என்கிறதான அந்த சத்தியம் புரியும் பொழுது என்ன வர வேண்டும்? ஸ்தோத்திரம் வர வேண்டும். உலகத்தை அப்படியே நோக்கி பார்க்கிறோம். பூமியை குறித்து சில காரியங்கள் பார்த்திங்கன்னா மனதில் வருகிறது என்று சொன்னாலும் கூட அவைகளை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாரை தான் நினைத்து பார்க்கணும்? சிருஷ்டிப்பு எல்லாம் நீங்கள் நினைக்கும் போது சிருஷ்டித்ததான தெய்வத்தை நாம் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆராதனை ரொம்ப சிம்பிளாக தானே காணப்படுது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் அப்படின்னா காட்லினஸ் என்பதும், அவருடைய பார்க்க முடியாததான அந்த அவருடைய வல்லமையானது உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உண்டாக்கப்பட்டது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். காணக்கூடாததான அந்த தெய்வத்துவத்தை அவராலே உண்டாக்கப்பட்டவைகளின் மூலமாக நீங்கள் உணர முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத, அதாவது புரிந்து கொள்ளாத, கருத்தை அறியாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம். அப்போ ஆராதனையின் போது கர்த்தரை நோக்கி பார்த்தா என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்முடைய எண்ணத்தில் வந்தால் என்ன வரணும்? துதி வர வேண்டும், அவரை குறித்த புகழ்ச்சி வர வேண்டும். நம்மை நோக்கி பார்த்தா இன்சைட், நம்மளை குறித்து சிந்தித்தா கூட எதுதான் நமக்கு முதலாவது வரணும்? நம்மை ஆண்டவர் எவ்வளமாய் காப்பாற்றினார், ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அதை எண்ணும் போது என்னதான் வரணும்? நன்றி வரணும், ஸ்தோத்திரம் வரணும். சுற்றி எல்லாவற்றையும் நம்ம பார்த்தால் கூட, அவைகளெல்லாம் சிந்தனையில் வந்தால் கூட, இந்த தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நான் வாழ்கிறதற்கேற்ற சூழ்நிலையில் என்னை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சிருஷ்டிப்புகளை பார்க்கும் பொழுது கூட நம்முடைய இருதயம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்,
அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்திலே தாவீது இப்படியா எழுதுகிறார். 73வது சங்கீதம் 25 பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று எழுதுகிறார். நீங்கள் இந்த 73வது சங்கீதத்தை அப்படியே முழுவதும் வாசித்து கொண்டு வாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கொண்டே வந்துவிட்டு அவர் தன்னுடைய நிலையை சொல்கிறாரு. பரலோகத்திலே உண்மையல்லாமல் ஒரு பாட்டு நம்ம பாடினோம் அல்லவா, உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, ஏசையா உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, இம்மையிலும் நீர் தான் மறுமையிலும் நீர் தான், என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு பாடணும். இந்த வரிகளிலிருந்து எடுத்தது தான். என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யாரும் கிடையாது. அதாவது தேவன் என்று நான் சொல்லிக்கொள்ள, தேவனை தொழுது கொள்ள தேவன் என்று வேறு ஒருவரும் பரலோகத்திலே இல்லை. இந்த பூலோகத்தை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு வேறே டிசையர் கிடையாது. அர்த்தம் என்னன்னா, பெரிதாக எனக்கு வேறே விருப்பம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, ஒருவன் என்னை பின்பற்றி வந்துவிட்டு அவன் எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது அப்படி சொன்னார். எல்லாவற்றை பார்க்கலும் என்னை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதை தான் இங்கேயும் அவர் சொல்றார். என்னன்னா, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, எல்லாம் செகண்டரி. என்னுடைய டிசையர்ஸ் வேற ஏதாவது காணப்பட்டாலும் அவைகள் எல்லாம் செகண்டரியாக காணப்படுது. பரலோகத்தின் தேவனாகிய நீர் தான் இந்த பூலோகத்திலும் என்னுடைய விருப்பமாய் காணப்படுகிறீர் என்று சொல்றார். அதுதான் நம்ம பாடலாக நம்ம பாடினோம். அப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் கூட காணப்பட்டது. நான் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசிகள் தங்கள் உணர்வுகளையும் தங்கள் உணர்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா பாடல் மூலமாக, பேச்சின் மூலமாக அதிகமாக வெளிப்படுத்த முடியாது. ஆனால் பாடல் வரிகளின் மூலமாக வெளிப்படுத்தி விட முடியும். ஆனபடினால நாம் இன்னைக்கு பாடுகிறதான பாடல்கள் நாம் சொந்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இன்ஸ்பயர் பண்ணி பாடினதான பாடல்கள் அல்ல. ஒவ்வொரு பக்தர்கள் அவர்கள் பாடின பாடல்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் சரியான வரிகள், சரியான கருத்து காணப்படுமானால் அவைகளை எடுத்து நம்ம பாடுகிறோம். ஆனபடினாலே பாடும்பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக என்ன பண்ண வேண்டும், அந்த வரிகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் நம்முடைய சபையில் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, நீங்கள் பாடலை நீங்கள் எடுக்கும்போது அது கொஞ்சம் தயவுசெய்து செக் பண்ணி எடுங்க. இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணணும். அது தப்பாக இருந்ததுன்னா நான் கேட்பேன் அப்படின்னு நான் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா, வேதத்தில் பாடல்களுடைய அர்த்தம் இப்படி தான். இன்றைக்கு நாம் பாடுகிறதான பாடல்கள் அது வேத வார்த்தைக்கு புறம்பாய் இருக்குமானால், அதாவது டாக்டரின்ஸ்க்கு விரோதமாக இருக்குமானால், ஏன்னா வேதத்தில் இருக்க பாடல்கள் எதை குறித்தும் சொல்லுகிறது என்று சொன்னால், போதனைகளை விசுவாசியுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைக்கிறதற்கும் பாடல்கள் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, தவறான பாடல்களை நாம் பாடுவோம் என்று சொன்னால் விசுவாசிகளுடைய உள்ளத்தில் சத்தியத்தை இறக்கலை, சத்தியம் அல்லாத வேறொன்றை நாம் போடுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். நேற்று கூட ஃபேமிலி ப்ரேயரின் போது ஒரு காரியத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அல்லது பேசினோம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு பாடலை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே என்கிற ஒரு பழைய பாடல். அந்த பாடலை குறித்து கூட நாங்கள் பேசினோம். ஆனால் வேதத்திலே சத்தியத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கா? ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சிலை வழிபாடு கிடையாது, நீ விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம், எந்த விதமான சிலையோ சித்திரத்தையோ நீ ஏற்படுத்த வேண்டாம் என்று சொன்னபடினாலே சொரூபத்துக்கு விரோதமாக பாடுகிற பாடல் நல்ல எண்ணத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அது வேதத்தினுடைய அடிப்படையான தேவனை குறித்த சத்தியத்துக்கு புறம்பாய் இருக்குமானால் அந்த பாடலை எத்தனை முறை நாம் பாடியிருப்போம் சிறுபிள்ளைகளாக இருக்கும் பொழுது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆனால் வேதம் நம்ம எடுத்து நம்மளை சிருஷ்டித்த விதத்தை பார்க்கும் போதே அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சாயலாக அவர் நம்மை சிருஷ்டித்தார், தன்னுடைய ரூபமாக சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ரூபமே இல்லை அவருக்கு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ரூபத்தில் எப்படி மனிதனை உண்டாக்கி இருக்க முடியும் என்று கேள்வி வருகிறது. ரூபம் இல்லை ஆகையால் சுரூபம் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இல்லை, பாடல் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் நம்ம போய் பார்க்கும்போது கொலேசியரில் இப்படி வாசிக்கிறோம், அதரிசனமான தேவனுடைய இயேசுவானவரை குறித்து விளக்கம் கொடுக்கும்போது அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னான். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிற அதரிசனமான காணக்கூடாதான அந்த தேவன் தன்னை நமக்கு காட்சிப்படுத்தும் பொழுது, தன்னை காண்பிக்கும் போது, தரிசனமாகும் போது அவருடைய ரூபத்திலே அவர் தரிசனமாகிறார். ஆனபடினாலே இயேசுவானவர் காணக்கூடாத தேவனுடைய தரிசனம்
விசிபிள் ஃபார்ம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையான தேவனை குறித்ததான உபதேசங்களுக்கு விரோதமாக பாடல்கள் வரும்பொழுது சிறு பிள்ளைகள்லேருந்து நம்ம அந்த பாடலை பாடிக்கொண்டு நம்ம வந்திருப்போம். ஆனால் அது வேதத்தினுடைய அடிப்படையாய் தேவனை குறித்த சத்தியத்துக்கு விரோதமான ஒன்று. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்று ஒரு பாடலை நீங்கள் பாடுகிறது உண்டு இல்லையா? நல்லா இருக்கும் ஸ்டார்டிங்கே. அப்படின்னா இந்த பாடல்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வரும்பொழுது, நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முழுவதுமாக அதில் தவறு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய விஷயங்கள் அதில் சரியாக இருக்கும். ஆனால் சில 2-3 வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அல்லது ஸ்டான்ஸாக தவறாக காணப்படும். அதுதான் பார்த்திங்கன்னா டெக்னிக். பிசாசு பார்த்திங்கன்னா அப்படியே பொய்யை பேசினா நமக்கு தெரியும்ல. ஆனால் வசனத்தை மாற்றி பேசினால் அல்லது உண்மையோடு கூட பொய்யை கலந்து விட்டால் நம்மளால் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, மனிதர்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். அதனால தான் தேவன் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து இதனுடைய கருத்து இவனமாக இருக்கிறதா என்று வேதம் சொல்லுகிறதா என்று பார்த்து ஒப்பிட்டு பார்க்க சொல்லுகிறார். அப்போ எனக்காய் ஜீவன் விட்டவரே நல்லா தானே காணப்படுது. ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலும் எந்த நிலையிலும் எந்த வாழ்விலே ஏசு போதுமே. அடுத்த வரிகளை பார்ப்பீர்கள் சொன்னால், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாம்சம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே என்றெல்லாம் நம்ம பாடுகிறதான அந்த வரிகளிலே காணப்படுது. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது அர்த்தமற்ற அறிக்கை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, மனிதர் நம்மை கைவிடும்போது, நம்முடைய மாம்சம் அழுகி நாறும் பொழுது, நம்முடைய ஐஸ்வர்யம் யாவும் அழியும் பொழுது, ஆகாதவன் என்று உலகத்தால் தள்ளப்படும் பொழுது, அந்த நேரத்தில் நின்று நாம் இந்த பாடலை பாடினால் அதில் அர்த்தம் உண்டு. ஒரு யோபு இந்த பாடலை பாடினான்னா அர்த்தம் உண்டு. இன்னும் நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் சந்திக்கவே இல்லை. நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மனுஷர் என்னை கைவிட்டாலும், என் மாம்சமே அழுகி நாரிட்டாலும், ஆண்டவரே நான் உமக்காக நிற்பேன் அப்படின்ட்டு பாட வேண்டியதான பாடல் வரிகள் அர்த்தமற்றதான ஒரு காரியம் என்பது நமக்கு புரிய வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் எந்த வரிகளை பாடி இப்படி தான் ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் நிற்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறீங்க. ஆண்டவரே இந்த டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போனாலும் கூட நான் உமக்காய் நிற்பேன் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் போகும்பொழுது நாம் நிற்போம். நின்று அந்த நேரத்தில் நம்ம பாடினா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. சரி, ஊற்றிடுமே உன் வல்லமையை, முக்கியமாக பரிசுத்த ஆவியை குறித்து பாடப்படுகிறதான பாடல்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அதில் நிறையா பார்த்திங்கன்னா உபதேச கோளாறுகளை நீங்கள் பார்க்க முடியும். ஊற்றிடுமே உன் வல்லமை என்கிற பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே அப்படின்றதான பாடல். இந்த பாடலில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசனத்தை சொன்னார். இந்த காரியம் முதலாக நிறைவேறினதை அப்போஸ்தலர் 1-2 அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்ம மேலே ஆவியை ஊற்றவில்லை என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்க முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் தேவ பிள்ளைகளாக மாறினவர்களும் இந்த வார்த்தையை சொல்லி பாடும் பொழுது கவனித்து பாருங்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்துடுமே. எல்லாம் வரிகள்லாம் நல்லா இருக்கிறத போல காட்டுது. ஆனால் உபதேச கோளாறு இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் தேவாவியை பெற்றவர்கள், ஆண்டவரே என் மேலே தேவாவியை நீங்கள் தாங்க, ஊற்றுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கிறது எதை குறிக்கிறது? நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, அறிக்கை பண்ணுறீங்க, என்னிடத்தில் தேவ ஆவி இல்லை, தேவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆவி எனக்கு தரலை, அப்போ இந்த ஆவி எனக்கு தரணும் அப்படின்ட்டு நீங்கள் அறிக்கை பண்ணுகிறதா அந்த பாடல் உங்களுக்கு தோன்றவே இல்லையா? நான் இப்போ பேசுகிறதான காரியம் உங்களுடைய மனசை புண்படுத்துகிறதாக அல்லது உங்களால் சிலரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாததான காரியமாக தோன்றலாம். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்களா இல்லையா? இல்லை, அப்போ நீங்கள் பாடலாம். தேவாவி நீங்கள் பெறலைன்னா நீங்கள் பாடலாம். ஆனால் நீங்கள் தேவாவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்ததென்றால், அது உண்மை என்றால், நீங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது நான் தேவாவியை பெறாதவன், ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, மாம்சமான யாவர் மேலேயே அன்றைக்கி ஊற்றுனீங்க, இன்றைக்கி என் மேலே ஊற்றுங்க. ஆவியை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இப்படிலாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, நான் என்னை உமக்கு சமர்ப்பித்திருக்கிறேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், உம்முடைய ஆவியினாலே என்னை நீர் நிரப்பிடுங்க, வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியை கொடுங்க, நான் உமக்காக வாழறேன் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம், இந்த பாடலை பாடலாம். அப்போ உபதேச கோளாறு அதில் காணப்படுது. அடுத்ததாக, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
ஐசக் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் பாடினதான பாடல், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உங்களுக்கு இது பொய்யா தெரியலையா? பச்சை பொய்யா தெரியலையா? ஆண்டவர்கிட்ட எழுந்து நீங்கள் பாடுறீங்க, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீங்கள் ஆண்டவரை தேடாத நாட்கள் உண்டல்லவா? அவரை குறித்து சிந்திக்காத வேலைகள் கூட உண்டல்லவா? நீங்கள் அவரை பாடாத நாட்கள் இல்லவே இல்லையா? ஆனால் இப்படி ஒரு அறிக்கையை ஆண்டவர்கிட்ட, மனுஷன்கிட்ட பொய் சொல்கிறதே முதலாவது தப்பு. ஆண்டவர்கிட்ட நான் பாடி பொய் சொல்கிறேன்னு சொல்கிறது அதை விட மிகப்பெரிய தவறு. அந்த தொடர்ந்து அந்த பாடலை பார்க்கும்போது, உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், நல்லது விருப்பம்தான், ஓகே. உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், பரவாயில்ல. ஆனால் அடுத்தது சொல்கிறாரு, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய. உன்னை எதுக்கு நம்பணும்? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது. அவர் சொல்றாரு, நீ மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனா இவர் பாடுறாரு, நம்புங்கப்பா என்ன, நம்புங்கப்பான்ட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு சொல்றாரு. உபதேச கோளாறு, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதான பாடல் வரிகளை போட்டு ஆண்டவரை உயர்த்துகிறதாக எண்ணி பாடுகிறதான பாடல்கள், மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கானா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைவான ஆவியானவரே என்ற ஒரு பாடல், ராபர்ட் ராய் பாடினதான பாடல். நிறைவான ஆவியானவரே, அது உண்மைதான், ட்ரூத்து. நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறுமே, உண்மைதான். அவர் வந்தால் குறைவுகள் மாறும். ஏன்னா அவர் வந்தார்னா சொன்னார்னா குறைவுகள் மாறும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நீர் வரலை, நீர் என்ன எனக்குள்ளும் இல்லை, நீர் இந்த இடத்திலும் இல்லை, ஆனால் வாங்க, வெளியில் இருக்கிறவரை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க, வந்தால் எல்லாம் மாறும், முடியாததும் சாத்தியமாகுமே. அது உண்மை, முடியாது சாத்தியமாகும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. அப்போ அவர் இல்லையா? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடியிருந்தால் நீங்கள் நம்பணும், இந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, இந்த இடத்துல உலாவுகிறாரு, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிறதான அடிப்படை நம்பிக்கை இருந்தால் வாங்க வாங்க வாங்கன்னு நீங்கள் கூப்பிடுவீங்களா? அப்போ இருக்கிறவரை, நமக்குள் இருக்கிறவரை, வாசம் பண்ணுகிறவரை, நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறவரை, நம்ம அருகில் இருக்கிறவரை, நம்ம மத்தியிலே உலாவுகிறவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்களா? வாங்கப்பா வாங்கப்பான்னு நீங்கள் கூப்பிடுவீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்து இன்னொன்று, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின அசைவாடும் ஆவியே என்கிறதான பாடல். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்போ தேவ ஆவியை நாம் இன்னும் பெறவே இல்லையா? இந்த பாடலை அவர் பாடும்பொழுது நம்மளும் கூட சேர்ந்து பாடுறோம், இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. எங்கேருந்து கூப்பிடுறீங்க அவரை? அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்கவே இல்லை, மேலேயே இருக்கிறார் நினச்சிட்டு இறங்கி வாருமே, இறங்கி வாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். அப்படின்னா அடிப்படையாக தேவன் கொடுத்ததான அபிஷேகத்தை மறுதலிக்கிறோம், தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மறுதலிக்கிறோம், தேவாவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நம்ம மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அல்லவா? சாதாரண வார்த்தைகள் தான், ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படி தேவனுடைய அந்த அடிப்படை உபதேசங்களுக்கு விரோதமாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா நான் பேசுகிறதின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல்வின் தாமஸ் அவர்கள் பாடின பாடல், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. உண்மைதான், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். அப்படியே தேவன் சொன்னதான வாக்கு தத்துவத்திற்கு ஜஸ்ட் விரோதமான வார்த்தை அல்லவா அவர் பேசுகிறார் அல்லவா? என் நாமத்தில் கூடும்போது நான் அங்கே நடுவில். அதை நம்பாத ஒரு மனுஷன் பாடல்களை பாடி அநேகரை பாட வைக்கிறார் என்று சொன்னார். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள். அப்படியானால் உன் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, உன் மத்தியிலே அவர் உலாவவில்லை என்று நீ நம்புகிறபடியினால் தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை போற்றி இப்போ வாரும், இறங்கி வாரும். எத்தனை பேர் பாடியிருக்கீங்க இந்த பாடலை? படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பாடுறீங்கன்னா என்ன நீங்கள் சொல்லுகிறீர்கள்? உங்களை அறியாமே நீங்கள் அறிக்கைப்படும். இதுதான் பவுல் சொன்னார், நான் ஆவியோடும் பாடுவேன், நாட் எனஃப், கருத்தோடு பாடுவேன், நான் என்ன பாடுகிறேன் என்பதை உணர்ந்து நான் பாடுவேன் அப்படின்ற அவர் சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யாரோ பாடினாங்க, அவர்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து அவர்கள் பாடினார்கள், அவருடைய உணர்ச்சிகளை அவர்கள் கொட்டினார்கள், அவருடைய உணர்வுகளை, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வித்தியாசமாக இருக்குது. அது என்னென்ன வேதத்தின் அடிப்படையில் இருக்குது. ஆனபடினாலே அந்த பாடலினுடைய வரிகள் தவறாக இருக்கிறது, கருத்து தவறாக இருக்கிறது என்று எனக்கு புரியுது. ஆனபடினாலே இந்த வார்த்தையை பேசும்பொழுது, பாடும்போது என்னால் அங்கே ஸ்டாப் பண்ணுறேன். என்னென்னா இப்போ வாரும்,
எங்கள் மத்தியில் அப்படின்னா நான் நினச்சிட்டு இருக்கேன் என் ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்ட்டு. எப்படி இந்த வரிகளை உங்களால் பாட முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு பாடல், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், ஜாலி ஆபிரகாம் பாடின பாடல் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த பாடல் வரிகள் நீங்கள் பார்த்து கொண்டு வரும்போது சர்வ லோகாதிபா நமஸ்காரம் நல்லா இருக்குல்ல. சர்வத்தையும் அல்லது சர்வலோகத்தையும் உண்டாக்கினதான தேவனுக்கு நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அதுதான் என்னுடைய மீனிங். தொடர்ந்து போகும்போது முத்தொழிலோனே நமஸ்காரம், அதாவது 3 தொழிலை செய்கிறவரே. என்ன 3 தொழில்? எனக்கு தெரியல. கிறிஸ்தவத்தில் அப்படி என்ன தேவன் 3 தொழிலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. முத்தொழிலோனே நமஸ்காரம், 3இல் ஒன்றோனே நமஸ்காரம். 3 பேராக இருக்காங்களாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை பார்த்துக்கிறாங்களாம். அவர்களுக்கு என்ன பண்ணுறாராம்? 3 பேருக்கும் நமஸ்காரம் வைக்கிறாராம். சர்வலோகாதிபா பாடியிருக்கீங்களா இல்லையா? கீர்த்தனையில் காணப்படுகிற பாடல், பழைய பாடல். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, இதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து சொல்றாரு நித்திய திரியேகா நமஸ்காரம். 3 பேராக இருக்கிற தெய்வமே உமக்கு நமஸ்காரம் என்று பாடுறாரு. வாயில் பாடிடாதீங்க. சத்தியமெல்லாம் அறிந்த பின்பு என்ன பண்ணுறாதீங்க? பாடிடாதீங்க. அதற்கு முன்பு நாம் பாடியிருப்போம். அடுத்து பரிசுத்த ஆவியை குறித்து தானே இன்னொரு பாடல். இதுவும் கீர்த்தனையிலே காணப்படுகிறதான வரிகள் தான். யார் எழுதுனாங்க தெரியாது. பரிசுத்த ஆவி என்னில் வாருமே, உன் கரத்தாலே என்னை தாங்குமே, அதெல்லாம் நல்லா இருக்கு. புயத்தாலே என்னை நடத்துமே. முத்தொழிலோனே 3இல் ஒன்றோனே முன்னவனே, முகம் பார்த்து கிருபை செய்யா மன்னவனே, ஆதியும் அந்தமும் நீரே. அதான் கரெக்டு. ஆதியும் அந்தமும் கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை, தெய்வத்தை குறிக்கிறதான வார்த்தை. முகம் பார்த்து கிருபை செய்கிறவர் அல்ல. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு முத்தொழிலோனே 3இல் ஒன்றான முன்னவனே அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியே இறங்கி வரோம் அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஆவியை கூப்பிடுறாரு? எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் இவ்வளவு நேரம் பேசின காரியங்களில் முக்கியமான ஒன்று, விசுவாசிகளுடைய உணர்வுகளை, அதாவது புரிந்து கொள்ளுதலை, அண்டர்ஸ்டாண்டிங்கை பாடல்களின் மூலமாக வெளிப்படுத்துவது உண்டு. அந்த பாடல்களை இந்த நாளில் எடுத்து நம்ம பாடுகிறோம் அல்லவா? we must be very careful when singing others song. மற்றவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் தேவன் தந்ததான வார்த்தைகள் தானா? தேவன் தந்த வார்த்தைகளானால் தேவன் தந்த இந்த வேத வாக்கியங்களுக்கு அவைகள் முரண்பட முடியாதே. இன்றைக்கு இந்த வேத வாக்கியங்கள் எனக்கு புரிகிறது. புரியாத காலத்தில் பாடினேன். ஆனால் புரிகிற காலத்தில் யார் பாடலை எழுதினாலும் அந்த பாடல் வேத வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நான் ஆராய்ந்து பார்ப்பேன். இல்லைன்னா வேத வார்த்தையில் பவுல் சொல்கிறதான அந்த வார்த்தைக்கு விரோதமான செயல்படுகிறேன். ஆவியோடும் பாடுவதில்லை, நான் கருத்தோடும் பாடுவதில்லை. யாரோ பாடினாங்க, எழுதி கொடுத்தாங்க, அதை நானும் பாடுகிறேன் என்று நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை குறித்து அறிந்திருக்கிறதும் விருதா. தேவனை நீங்கள் பிரசங்கிக்கிறதும் அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் என்பதும் விருதா. அவருடைய நாமத்தினாலே நான் கூடியிருக்கிறேன் என்று சொல்லி நாம் இந்த சபை கூடுதலிலே நாம் பாடுகிற பாடல்கள் கருத்தோடு இல்லை என்றால், அல்லது அதன் கருத்து நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் அதை பாடுவதும் விருதா. ஏனென்று சொன்னால் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு பாடல்களை பயன்படுத்துவதில்லை. எதற்கு தான் முக்கியமாக பயன்படுத்துகிறோன்னா, ஆராதனையின் வேலையின் போது பயன்படுத்துகிறோம். அதில் அதிகமாக துதி பாடல்களும் ஸ்தோத்திர பாடல்களும் அதிகமாக அதில் அமைந்திருக்க வேண்டும். அப்படி பாடுகிற பாடல்கள் யாரை துதிக்கிற பாடல்களாய் இருக்குது, யாரை ஸ்தோத்திரிக்கிற பாடல்களாய் இருக்குது, யாரை புகழ்கிறதான பாடல்களாய் காணப்படுது, எந்த தெய்வத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற பாடல்களாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் வேதத்திற்குள்ளாக சென்று நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் அதை குறித்த விளக்கத்தை குறித்திருக்கிறீர். அதை குறித்த போதனைகளை கர்த்தாவே நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் குருடர்களாகவோ அறியாதவர்களாகவோ காணப்பட்டு மற்றவர்களாலே வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உணர்வுள்ள ஜனங்களாய் எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவரே, எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் இந்த நாளிலே காணப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் மகிமைப்படுத்தினால் உண்மை தான் மகிமைப்படுத்தணும்பா. பரலோகத்திலே உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இந்த பூலோகத்திலே கர்த்தாவே எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி கர்த்தாவே உண்மையன்றி வேறு எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் கர்த்தாவே அடுத்ததாய் காணப்படுகிறபடியினாலே உண்மை மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் உடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்காதவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. பாடல் காரியங்களிலும் அப்படிப்பட்டதான ஆண்டவரே பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என்றும்
malam mahal